தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாணவர்களே, இன்று நாம் புனித மார்க்குடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு நற்செய்தியாளர். நமக்கு இயேசுவின் சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கின்றார். அவர் செய்த புதுமைகளையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் அவருடைய பாடல்களை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் எடுத்து வைக்கின்றார். ஆகவே இதை வாசிக்கும் போதெல்லாம் நாம் கடவுள் மீது இன்னும் ஆழ்ந்த அன்பு கொண்டு உண்மையான கடவுள் நமக்காக தன்னை அர்ப்பணித்தவர், நமக்காக உயிர்த்தவர் என்று நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அவரிடம் இருந்த விசுவாசத்தை நாமும் கருகி அதை வேறு ஒருவருக்கு எடுத்துரைக்கவும் வல்லமையும் தூய ஆவியின் அருளையும் பெற நாம் ஜெபிக்க வேண்டும். இது இன்னொரு விசேஷ நாள் நமக்கு நம்முடைய திருத்தலத்தில் உதவி பங்கு தந்தையாக உழைக்கின்ற நம்முடைய அருள் சகோதரர் அருட்திரு மேத்யூ பாலன் அவர் தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். இந்த நாள் அவருக்கு ஒரு சிறப்பான நாள். ஏனென்றால் கடவுள் அவரை அழைத்து அவருக்கு இந்த திரு நிலைப்படுத்தி இந்த திருத்தலத்தில் அவருக்கு ஒரு பணியை கொடுத்து அன்னை பக்தியை எல்லா மக்களிடமும் எடுத்துரைக்க அவர் வரத்தை கொடுத்தார். இந்த திருத்தலத்தில் அநேக வருடங்களாக பணிபுரிகின்றார். அன்னையை பற்றியும் இயேசுவின் நற்செய்தியை பற்றியும் மிக ஆவலோடு போதிப்பவர் நம்முடைய அருள் தந்தை ஃபாதர் மேத்யூ. இந்த அவருடைய பிறந்த நாளில் கடவுள் அவருடைய கொடுத்த அவருடைய பிரச்சனத்திற்காகவும் அவருடைய வாழ்வுக்காகவும் செய்யும் பணிக்காகவும் கடவுளிடம் விசேஷமாக நன்றி கூறுவோம். அவருடைய பெற்றோர்களுக்காகவும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிப்போம். லாக்டவுனில் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவருக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பணிக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் எல்லா அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து கடவுள் ஆசிரியை அவருக்காக இந்த பணியை சிறப்பான முறையிலே உயிர் கொடுத்து உரு கொடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்காக, மேலும் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் மிக சிறப்பான முறையிலே நன்றி திருப்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இறைவனின் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் நலத்தையும் நிறைவையும் மகிழ்ச்சியும் தரும்படியாக ஆரோக்கிய அன்னையினுடைய அருள் என்றும் அவரோடு துணை இருக்கும்படியாக இந்த புனித பலியை நான் ஒப்புக் கொடுத்து சொல்கிறேன். இந்த புனித பலியிலே பங்குவர தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என்
பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே நாங்களே காண்பிய ஆண்டவரிடம் இதற்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என் மகன் மார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகையாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகமெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதில் ஒரு பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. Alleluia.
புனிதமாக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 வருடம் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிறார். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பை பெறுகிறார். நம்பிக்கை கொண்டவர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலம் பெற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்கள் பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தார். அவர் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வள்ளுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? வள்ளுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கும் அடைக்கும் தால் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய ஆண்டை இறைவன் தனது இரக்கத்தினால் காண செய்திருக்கிறார். 43 ஆண்டுகளை இறைவன் கொடுத்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமைகளை சொல்வதற்காக, அவருடைய மாட்சிமையை இந்த உலகம் முழுவதும் அறிவிப்பதற்காக பாவியாகிய என்னையும் என் பெற்றோர் வழியாக உயிர் கொடுத்து உரு கொடுத்து இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியது அவரது கிருபைக்காக, அவரது மகிமைக்காக. இறைவன் என் வாழ்க்கையிலே செய்திருப்பது எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கொடை, அவருடைய கருணை. நான் ஒன்றுமில்லை. என்னுடைய பெற்றோர்கள் வழியாக இந்த உயிரையும் உருவையும் இறைவன் கொடுத்து இந்த நாளிலே அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மகனாக, ஒரு குருவாக இறைவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே அவர்கள் கொடுத்த இறை பயம், தெய்வ பக்தி, இறை ஞானம். எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆலயமும் வீடு மட்டும்தான். இந்த 2 இடத்தை தவிர என் இடத்திற்கு என்னை அவர்கள் அழைத்து சென்றதில்லை. நான் பாட புத்தகங்களை படித்ததை விட திருவிவிலியத்தை என் பெற்றோர் படிக்க வைத்த நேரங்கள் தான் அதிகம்.
மற்ற சப்ஜெக்டில் நான் எத்தனை மார்க் எடுக்கிறேன் என்பதை குறித்தல்ல என் தந்தையின் கவலை. மறைக்கல்வியிலே நான் முதல் மார்க் பெற்றிருக்கிறேனா, ஆலயத்திற்கு செல்வதிலே நான் முதல் மதிப்பு பெற்றிருக்கிறேனா, அதற்கான பரிசை நான் பெற்றிருக்கிறேனா என்பதை குறித்து தான். என் வாயில் ஒலிப்பதெல்லாம் கடவுளுடைய பாடல்கள் மட்டும்தான். என்னுடைய இல்லத்திலே எனது தந்தை எனக்கு கொடுத்ததெல்லாம் இறைவனுடைய வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தை தான் என்னை இந்த 43 ஆண்டுகள் வாழ வைத்திருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையினால் தான் உயிர் வாழ்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் இறை வார்த்தையை சொல்லித்தான் அவர் எங்களை வாழ வைத்தார். சாப்பிட வாருங்கள் என்று கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். யோவான் 21:12 என்றுதான் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அப்படி என்றால் அதிலே ஆண்டவர் சீடர்களை அழைப்பார், சாப்பிட வாருங்கள் என்று. அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவார்த்தையை ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறார். சாப்பிடுகின்ற நேரத்தை விட இறைவார்த்தை வாசிப்பதும் குடும்ப ஜெபம் ஜெபிப்பதும் தான் அதிகமான நேரமாக இருக்கும். சாப்பிடுவது 10 நிமிடம் என்றால் குடும்ப ஜெபம் 1 மணி நேரம் நிச்சயமாக எங்கள் வீட்டிலே இருக்கும். அது இல்லாமல் உறக்கமோ உணவோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இறை பயமுள்ள தெய்வ பக்தியுள்ள ஒரு பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருப்பது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய ஜெபமும் அவருடைய அன்பும் அவருடைய தியாகமும் இல்லாமல் நான் இந்த பணிவிடத்திலே நான் இருக்க முடியாது. நான் உயிரோடு வாழ்வது முடியாது. எனது உயிர் அவர்களுடைய தியாகம், அவருடைய ஜெபம், அவருடைய கண்ணீர். இந்த பீடத்திலே நான் குருவாக நிற்பதற்கு காரணம் அவர்கள் தான். அத்துணை தியாகங்களையும் அத்துணை அவமானங்களையும் அவர்கள் எனக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஜெபங்களும் அவருடைய கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் 1000 ஜென்மம் எடுத்தாலும் அது நான் அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாது. அத்துணை ஆசீர்வாதத்தை, அத்துணை அன்புமிக்க பாசமிக்க பெற்றோரை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதே என் வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அழகான ஒரு குடும்பத்தை இறைவன் கொடுத்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். மாசம் உள்ள இல்லம் எல்லாம் கேட்பாங்க. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லோரும் கேட்பார், எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமும் அமைதியும் மகிழ்ச்சி குரலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்று கேட்பார்கள். அதிக முறையா அடிக்கடி கேட்கின்ற ஒன்றுதான். இத்தனை 8 பிள்ளைகளை வைத்து நாங்கள் 1-2 பிள்ளைகளை வைத்து எங்கள் வாழ்க்கையை வாழ கஷ்டப்படுகின்ற பொழுது சாதாரண ஒரு டெய்லர், அதுவும் 5 நாள் மட்டும்தான் தைப்பார். 2 நாட்கள் கடவுளுடைய பணிக்காக கிராமங்களுக்கு சென்று விடுவார். என் தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லோரும் இந்து கிராமங்களுக்கு செல்லுவோம் கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மகிழ்ச்சியோடு இந்த நாள் வரையில இறைவன் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார். இறைவன் செய்த கிருபையும் கருணையும் எண்ணி எண்ணி வாழ்நாள் முழுவதும் போற்றுவதற்காக அவர் வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனத்திலே சொல்வதை போல அவரின் மகிமைகளை சொல்ல இறைவன் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். கடவுளின் மகிமைகளை சொல்ல இன்றைய திருப்பாடல் அழகாக நமக்கு சுட்டிக்காட்டியது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடிக்கொண்டே இருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் என் உயிருள்ள வரையிலே ஆண்டவரின் மகிமைகளை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். எனக்குதான் இந்த குருத்துவ அந்த வாக்காக ரோமையர் 15-16 எடுத்தேன். நற்செய்தி அறிவிப்பது எனது குருத்துவ பணி. இறைவன் என் பெற்றோர் வழியாக கொடுத்த இந்த நற்செய்தியை அறிவிப்பதுதான் இறைவன் என்னை இத்தனை நாள் உயிரோடு வைத்திருக்கிறார். என்றோ எப்பொழுதோ எனது வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இறங்க வேண்டிய இடம் எனக்கு தெரியாது. கிராமத்திற்கு குருமடத்திலிருந்து அனுப்பினார்கள். இருட்டாகிவிட்டது, மாலையாகிவிட்டது. எனவே நான் பக்கத்தில் இருப்பவரிடம் சொன்னேன், என்னை இந்த ஸ்டாப் வருகின்ற பொழுது இறக்கி விடுங்கள் என்று. நான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். பக்கத்தில் இருப்பவர் எனக்கு முன்பாக இறங்கி போய்விட்டார். திடீரென்று யாரோ தட்டி எழுப்புவது போல் எனக்கு ஒரு உணர்வு. எழுந்து பார்த்தேன். நான் இறங்க வேண்டிய இடம் சற்று கடந்து போனது. நான் டிரைவரை நிறுத்த சொன்னேன். அவர் சொன்னார்கள், இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று. எனவே ஒரு தடை, வேகத்தடை வரும், அதில் ஸ்லோ பண்ணி இறங்கிப்போ என்று.
அப்படி அவர்கள் ஸ்லோ பண்ணினார்கள். நான் இறங்குவதற்காக என் காலை எடுத்து வைத்தேன். யாரோ ஒரு உள்ளே என்னை மீண்டும் இழுத்து தூக்கி போட்டார்கள். நான் கோபத்துடன் திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. திரும்பி பார்த்து திரும்புவதற்குள் நான் இறங்க வேண்டிய இடத்தின் பக்கத்தில் ஒரு லாரி பாஸ் ஆகிறது. ஒருவேளை நான் இறங்கி இருந்தால் அன்றே என் உயிர் பிரிந்திருக்கும். நான் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருப்பேன். கடவுளின் கரம் என்னை பற்றி பிடித்து எடுத்தது காரணம் அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக. இறைவனுடைய கிருபையையும் இறைவனுடைய கருணையையும் வாழ்நாளெல்லாம் எத்தனையோ புதுமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை என் வாழ்விலே காண செய்திருக்கிறார். இந்த ஆலயம் எனது வாழ்வின் ஒரு இரண்டாவது பிறப்பை கொடுத்திருக்கிறது. இந்த திருத்தலம் எனது வாழ்வின் ஒரு இரண்டாவது பிறப்பு. என் பெற்றோர் கொடுத்த முதல் பிறப்பு இந்த திருத்தலம் எனக்கு கொடுத்திருப்பது இரண்டாவது பிறப்பு. நான் குருவாக நிற்பதற்கே காரணம் இந்த ஆரோக்கிய தாய் அன்னை மரியாள் தான். இன்று எனது தங்கையினுடைய மகன் உயிர் வாழ்வதற்கு காரணம் இந்த அன்னையினுடைய அருள்தான், இந்த திருத்தலம் தான். ஒரு மாதங்களாக பிறந்து 15 நாட்கள் ஆன என் என்னுடைய தங்கையின் மகன் ஆஸ்பத்திரியிலே, மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். 26 மணி நேரத்திலே அவன் கண் திறக்கவில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்று சொன்னார்கள். இரவு 12 மணிக்கு அன்னையுடைய அந்த அற்புத சுருவத்தின் முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்பாக ஆண்டவரிடம், அன்னை மரியாளிடம் சொன்னேன், ஆண்டவர் உமது அன்பு மகன் உமது திருவயிற்றிலிருந்து வெளிவந்து இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது எனது தங்கையினுடைய மகனும் இந்த உலகத்தை கண்விழித்து பார்க்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தோம். இந்த தாயினுடைய ஆசீர்வாதம் 26 மணி நேரத்திற்குள் கண்ணை திறக்க வேண்டும் என்று சொன்ன டாக்டர் 36 மணி நேரம் ஆனது, கண் திறக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் திருப்பலி முடித்துவிட்டு உடனடியாக என் மொபைல் போனை நான் எடுக்க சென்றேன். எனது தங்கையிடமிருந்து அழைப்பு வந்தது, எனது மகன் கண்ணை திறந்திருக்கிறார். அற்புதங்கள், அதிசயம் நிறைந்த இந்த திருத்தலத்திலே ஆவியாகிய என்னையும் இறைவன் பணி செய்ய அழைத்திருக்கிறார் என்றால் அவர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனக்காக ஜெபிப்பதை பற்றி நான் மகிழ்ச்சி படுகிறேன். இந்த திருப்பலியை வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற, என்னை பார்க்க முடியாமல் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியவில்லை என்ற வருத்தத்தோடு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தலத்தில் என்னை தாயன்போடு, தந்தை அன்போடு, சகோதர சகோதரி அன்போடு என்னை நேசிக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொடுத்திருக்கிறார். என்னை அண்ணனாய், என்னை ஒரு சகோதரனாய், என்னை எல்லா விதமான உறவு நிலையோடு அழைக்கின்ற உறவுகளை கொடுத்திருக்கிறார். மாமா என்று பாசத்தோடு அழைக்கின்ற உள்ளங்கள், அண்ணா என்று அழைக்கின்ற உள்ளங்கள், அப்பா என்று பாசத்தோடு என்னை அரவணைக்கின்ற எத்தனையோ குழந்தைகள் இறைவன் அன்னை மணிவழியாக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்நாள் முழுவதும் அவருக்காக வாழ தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், என் பெற்றோருக்காக ஜெபியுங்கள். இந்த புனித நாளிலே இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஒரு திருப்பலியை நான் நிறைவேற்றுவதற்கு நமது திருத்தலத்தின் அதிபர் பங்குத்தந்தை அவர்கள் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், என்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு குருக்கள், அவருடைய உறவு நிலைகள் என்னை ஒரு உண்மையான ஒரு சகோதரனாக, உடன் பிறந்த சகோதரனுக்கு மேலாக அவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள். எனவே திருத்தலத்தின் அதிபர் பங்குத்தந்தைக்கு நான் மேலான நன்றியை, உடன் பிறந்த என் உடன் இருக்கின்ற எனது சகோதர குருக்கள், திருத்தொண்டர் மற்றும் அன்பு சகோதரிகள் என்னை எப்பொழுதுமே ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக பார்த்து என்னோடு இருக்கின்ற உங்களுக்காக எனது வாழ்த்துக்கள், எனது நன்றிகள், எனது ஜெபங்கள். இறைவன் எனக்கு செய்த நன்மைகளில் உங்களை பங்கெடுக்க வைத்திருக்கிறார். இந்த திருத்தலம் எனக்கு எத்தனையோ விதமான உறவுகளை கொடுத்திருக்கிறது, எத்தனையோ விதமான அன்புக்குரிய உள்ளங்களை நான் இழக்காத ஒன்று கூட என் வாழ்க்கையில் இல்லை. இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். நான் ஒருபோதும் என் வாழ்க்கையில் இதை இழந்திருக்கிறேன் என்று நான் நினைத்ததில்லை. எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே இந்த நாளிலே அன்பு பெற்றோர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எனது சகோதர சகோதரிகளை இறைவன் நீண்ட நாளோடு மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும்படியாக நான் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறேன். என்னை அன்போடு
பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், இந்த உலகம் முழுவதும் என்னை அன்பு செய்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக அந்த நாளை சிறப்பான திருப்பலியில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் என்னை அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக, அவருடைய மேன்மைக்காக, அவருடைய நற்செய்திக்காக மட்டுமே என்னை பயன்படுத்த, அவரது மகிமைகளை சொல்ல, நான் உயிர் வாழ தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனிதவள் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்று நினைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அருளடையாளமாக என்றென்றும் இம்மண்ணில் விளங்கவும், மக்கள் அனைவரும் இன்னக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: Hosanna.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருப்பது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெல்லையர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தார்கள். மேலும் பிரியத்தில் மிகுந்த குடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைத்து இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் சுதந்திர இருந்தவராக புனித அனைவருடனும் நான் நிலைவாழி பங்குகளும் கல்வி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்து வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் உமது ஆட்சி செய்வது, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து உலகின் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நற்செய்தியில் தூதுவர்களாக வாழ அழைக்கின்ற இறைமகன். கல்வாரியிலே நமக்காக தன்னையே உயிருள்ள உணவாய் கொடுத்தவர், உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த இறைவனின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரம், ஒரு
கொடை. குருத்துவம் என்பதும் அதே போல இது எங்களுடைய ஒரு கொடை, ஒரு வரம். இது இந்த நாளில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தந்தை மேத்யூ அவர்களுக்காக நாம் அனைவரும் சிறப்பான முறையில் இந்த திருப்பலி ஜெபித்து இருக்கிறோம். இப்பொழுது அனைவரும் சார்பாகவும் இந்த திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை மற்றும் அனைத்து குருக்கள் மற்றும் கண்ணீரின் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலையிட்டு கௌரவிக்கப்பட இருக்கிறார். எனவே அனைவரும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Happy birthday, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear father. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you, Father. Happy birthday to you. கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கள் அனைவரின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை விட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறைவனின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியை, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரிக்காமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் நிறைந்த ஆரோக்கிய தாயே, மீண்டும் ஒரு முறை இந்த புனித பலியிலே எனக்காக ஜெபித்து வாழ்த்திய ஒவ்வொருவருக்கும், சிறப்பாக திருத்தலத்தின் அதிபர் பங்கு தந்தை பேரவர் தந்தை மார்ட்டின் மற்றும் உடன் குருக்கள் ஒவ்வொருவருக்கும், திருத்தொண்டருக்கும், கன்னியர்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த திருப்பலிகளை வீட்டிலிருந்து பார்த்து கொண்டு எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய பாசத்திற்குரிய என் நேச ஆரோக்கியத்தாய் அன்பு பிள்ளைகளே, என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியையும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், எனது குருத்துவ பணிக்காக ஜெபியுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. Oh